கருப்பாக இருக்கமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க இருந்திருக்காங்க, இன்னும் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ அது இப்போ நிறைய ஃபேக் இந்த மாதிரி நிறைய இந்த லைக்ஸ்க்காக ஷேக்காக போடுறாங்க, அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். அப்புறமா தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை சூசைட் பண்ணுறவங்க எல்லாரும் கோழைகள்னு சொல்கிறாங்க. கிடையாது, இதுலையாவது ஒரு விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு இதுதான். ஏன்னா நான் 3 தடவை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை போட்டு தொங்கினேன், காலையில் பார்க்குறேன் கயிறோட அந்த கீழே கிடக்குறேன் ஃபேனோட. அடுத்த தடவை ஏதோ சாப்பிட்டேன், வயிற்று வலி ரொம்ப. நம்மளாம் அழகா நம்மளை வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணுறேன்றாங்க, ஐயோ வேண்டாம். அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு வந்து போஸு அந்த இது பண்ணோம். நம்ம என்ன கழுத்தை நடிக்கிற பிரச்சனையா, கடனா என்ன, நிற்கலன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு, இல்லைன்னா அடுத்த நாள். பிளாக் மாடல் அழகினே சொல்லலாம். சாண்ட்ரேச்சல் அவங்க வந்து இறந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். நான் அவங்களோட மாடலாக 2-3 ஷோஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப எப்படியும் வாக் பண்ணணும்னா அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். செம்மையாக வாக் பண்ணுவாங்க, ஏன்னா சூப்பராக வாக் பண்ணுறாங்களே, என்ன இதுலாம் ரொம்ப பார்த்துருக்கேன். ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட நானும் அவங்களும் பண்ணோன்னு நினைக்கிறேன். பாண்டியில் வந்து ஒரு இதில் பண்ணோம். ஸோ ரொம்ப நல்ல டெடிக்கேஷனானவங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் என்ன எனக்கு டிமாண்ட் பண்ணுறது, நான் தான் அவங்களை டிமாண்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு அதுதான் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி பண்ணது வந்து ஸோ பேரண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கணும். தனிமையோட கொடூரம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னை வரைக்கும் தனியாக தான் இருக்கேன். நான் யாருடையும் ஷேர் பண்ணியிருக்கல, தனியாக தான் இருக்கேன். வீட்டில் நம்ம மட்டும் வீட்டில் தூங்கும்போது அது எவ்வளோ பெரிய வலியாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தனியாக இல்லாமல் யாராவது அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே கூட இருந்துக்கிட்டே இருந்திருக்கணும். அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அவங்க இன்னும் நிறைய சாதிப்பாங்க, இன்னும் கருப்பாக இருக்கமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க இருந்திருக்காங்க, இன்னும் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ அது பெரிய இழப்பு தான். ஸோ அவங்களோட குடும்பத்துக்காரங்க எல்லாருக்கும் தான் நான் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்ன சொல்ல முடியும் நம்மளால். அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது தான் அவங்கவுங்களோட பெயின் தெரியும். எனக்கு கூட சில நன்மையை பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கு. அந்த மாதிரி நிறைய கடந்து வந்திருக்கேன். அப்போ எப்படி நம்ம அப்படி நினைக்கிறோமோ அப்போவே நம்ம வந்து லைஃப் இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டம்லாம் என்ன நீ இதுக்காக நீ யோசிச்ச அப்படின்னு நான் 3 தடவை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை போட்டு தொங்கினேன், காலையில் பார்க்குறேன் கயிறோட அந்த கீழே கிடக்குறேன் ஃபேனோட. அடுத்த தடவை சம்திங் ஏதோ சாப்பிட்டேன், வயிற்று வலி ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் யோசித்தேன், நம்ம என்ன தப்பு பண்ணோமா, கொள்ளையடிச்சோமா, இல்லை ஃப்ராடு பண்ணோமா, இல்லையே, நம்ம ஏன் சாகணும், அப்படி பண்ணுறவங்களாம் தாராளமாக இருக்கும்போது நம்ம ஏன் சாகணும், வாழ்வோம் அப்படின்னு. அப்போ வடிவுக்கரசி அம்மா ஒரு தடவை மீட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க கஷ்டம், அவங்க பேசினது, அவங்க ஃபேஸ் பண்ணி வந்ததெல்லாம் கேட்பேன். எப்படிமா நீங்கள் பண்ணீங்க சொல்லுவாங்க. இப்போ ராதிகா அம்மாவோட ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒருத்தவங்க இருப்பாங்க, வந்துட்டாங்க இப்போது. கொஞ்சம் ஒயிட் கலர் சாரிலேயே இருப்பாங்க அந்த அம்மா வந்து நான் அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ராதிகா அம்மா எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னு. ராதிகா அம்மா தான் என்னோடய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முழுக்க அவங்களோட ஃபேன் அப்படி தான் அவங்கள நினச்சி தான் நான் வந்து அப்புறமா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போது அப்போ எனக்கு படிக்க தெரியாது. இப்போ படிக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். புத்தகங்கள் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வழி நடத்துது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து சாண்ட்ரேச்சலோட விஷயம் இந்த மாதிரி அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம கூடவே ஒர்க் பண்ண ஒரு பர்சன் ரொம்பவே ஒர்க் ஹாலிக்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி சர்டனாக ஆகும்போது உங்களுக்கு அந்த விஷயம் கேட்டோன்னே எப்படி இருந்தது? எனக்கு அந்த விஷயம் மாதிரி தெரில. நாங்கள் கேரளாவில் டீமோட ப்ரொமோஷன் போயிருந்தோம். ஏன்னா அங்கே மொபைல் நாங்கள் எடுக்கவே இல்லை, கையில் வச்சுட்டு வந்தேன். திடீர்னு வந்துட்டு ஈவினிங் டைமில் தான் பார்க்குறோம். நான் இப்போ நிறைய ஃபேக் இந்த மாதிரி நிறைய இந்த லைக்ஸ்க்காக ஷேக்காக போடுறாங்க, அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். அப்புறமா தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை அப்படின்னு. ஐயோ என்னது இது, இப்படிலாம் ஆயிடுச்சு, உண்மையாக இருக்கக்கூடாது கடவுளே, இது பொய்யாக தான் இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பார்க்கும்போது இந்த பொண்ணு அப்படி நினைக்கிற பொண்ணே கிடையாதே. ஏன்னா இவ்வளோ தூரம் வர்றதுக்கு அவள் எவ்வளோ பட்டிருப்பா, எனக்கு அது தெரியும். ஆனால் அப்படி இருக்காது, வேறு ஏதாவது இருக்கலாம், வேறு கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த அளவுக்கு அவளை நினைக்க வச்சிருக்குன்னா அப்போது அது எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பண்ணுறவங்க எல்லாரும் கோழைகள்னு சொல்கிறாங்க. கிடையாது, இதுலையாவது ஒரு விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு இதுதான். ஏன்னா நானும் அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு அது தெரியும். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால இதுலையாவது விடுதலை கிடைச்சி போயிடலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் இப்போது நம்ம
பண்ணுறதுக்கு பயம் வருது. ஏன்னா நம்ம போனதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவர் கூட அஃபேர் இருந்தது, இவ கூட ஏன்னா அப்படி தான் பேசுகிறாங்க. ஒருத்தர் இருக்கும்போது கூட பேசலை, இறந்ததுக்கப்புறமா தான் அவங்கள பற்றி நிறைய தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இப்போ சாண்ட்விச்சில் இருக்கட்டும், ஏதோ ஹஸ்பண்ட் கூட ப்ராப்ளம்ன்றாங்க. ஆமாம், இப்போ ஒன்று ஒன்றா இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியும் 1 மாதத்துக்கு பேசுவாங்க இவங்களுக்கு வேலை கிடையாதுல்ல. இன்னொருத்தவங்களோட லைஃப்பை இழிவுபடுத்தி பேசுறது தான் இவங்களுக்கு வேலை. வேறு என்ன பண்ண முடியும்? அவங்கள பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பட் கடவுளுக்கு தெரியும், அவங்க கூட இருந்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு முதல்ல ஷையாக ஃபீல் பண்ணேன். ஃபோட்டோ ஷூட்லாம் சரி நம்மளாம் அழகா நம்மளை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்றாங்களே, ஐயோ வேண்டாம். அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து தான் அந்த பொண்ணு வந்து கொடுக்குற போஸு அந்த இதெல்லாம் பார்த்து பண்ணோம் நம்ம அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. வருத்தமான விஷயந்தான், கடந்து போகிறது தான். ஒர்க் டைமில் அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப பரபரப்பாவா, இல்லைன்னா ரொம்ப காமான ஒரு பர்சன் வந்து வருவாங்க, ஒர்க் முடிப்பாங்க, போவாங்க, அந்த மாதிரியா? நான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நாங்கள் 2 ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணல. இப்படி உட்காந்துருப்பேன், நாங்கள் என்னோடய மேக்கப் முடிச்சுருப்பேன், அதுக்குள்ளேயே அவங்க மேக்கப் முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ போஸ்ட் கொடுக்கும்போது மட்டும் அவங்க எப்படி போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலான்ட்டு போய் பார்த்துட்ருப்பேன். அவங்க போஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க, பார்த்துட்டு ஓகே அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க, சட்டிலாக இருப்பாங்க, வருவான் போவான். சாங் போடுங்க ப்ளீஸ், மியூசிக் அப்படிம்பாங்க. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி தான் டக் டக் டக்குன்னு மாறுவாங்க. இப்போ நான் பண்ணும்போது கூட அதை அப்படின்ச்சு எனக்கு சாங் போடுங்க, மியூசிக் போட்டுட்டா நமக்கு ஒரு ஃபீல் வருது. அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது மனசு கஷ்டம் இருந்ததுன்னா அவங்க இன்டர்வியூலாம் பாருங்கள், அந்த மாதிரிலாம் தன்னால் மாறும். ஸோ உங்ககிட்ட பர்சனலாக பேசியிருக்காங்களா சாண்ட்விச்? ஷோஸில் தான் நிறைய பேசுவோம். ஒரு ஷோ லாஸ்ட் பண்ணும்போது கூட நீங்கள் வரீங்களான்னு கேட்டிருந்தாங்க. இல்லைங்க எனக்கு இங்கே ஒர்க் இருக்குது வரும். சரி ஓகே ஒன்றும் இல்லை பார்க்கலாம் அப்படின்னாங்க, அவ்வளோதான். அப்போ எனக்கு அந்த பாண்டிச்சேரி பீச்சில் சம்திங் எங்கேயோ பண்ணாங்க அந்த ஷோஸ் வந்து, அங்கே போக முடியல. ஸோ லாஸ்ட்டாக எப்போ பேசியிருப்பீங்க அவங்க கூட? ஒரு 4-5 மந்த் இருக்கும். 4-5 மந்த்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக இந்த ஷூட்காக பேசி. ஆமாம், ஷோஸ்க்கு வரீங்களா, அது மாதிரி நான் ஷோ பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. பாண்டிச்சேரி பீச்சில் வந்து ஒரு பெரிய ஷோ, அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இதுவாக இருக்கும் இந்த ஷோக்கு வந்தீங்கன்னா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் ஒர்க்கு இங்கே போயிட்டு இருந்ததுனால சரி ஓகே ஒன்றும் இல்லை பிரச்சனை, அடுத்ததில் பார்க்கலாங்க்கா அப்படின்னாங்க. அது ஓகேடா அப்படின்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல. இப்போ நியூஸ் கேள்விப்பட்டோன்னே ஐயோ ஏதாவது ஒன்றுனா மனசை விட்டு பேசியிருந்துருக்கலாமே, யார்கிட்டையாவது மனசை விட்டு என்னன்னு பிரச்சனைன்னு சொல்லி இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, மனசு விட்டு யார்கிட்டையாவது பேசணும்னு நினைக்கும் போது இவங்க கேட்டுட்டு ஆறுதல் சொன்னால் கூட பரவாயில்ல, ஜட்ஜ் பண்ணுறது அதை தாண்டி நம்ம போனதுக்கப்புறம் அதை சொல்லி சிரிச்சுட்ருவேன். எனக்கு நடந்திருக்கு. அதுலேருந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் தீபம் ஏற்றிப்பேன். கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இருக்குது, தீபம் ஏற்றிடுவேன். எல்லாத்தையும் சொல்லி அழுதுருவேன். அழுது முடிச்சுட்டு மூஞ்சியை கழுவிட்டு போயிடுவேன். ஏன்னா கடவுள் தான் யார்கிட்டையும் சொல்லி சிரிக்க மாட்டாங்க நம்மளை பற்றி, மற்றவங்க எப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணுறேன். யார்கிட்டையும் ஆறுதலுக்காக போகிறதில்ல. ஆறுதலுக்காக யார்கிட்ட போகிறோமோ திரும்ப அவங்களாலேயே நிறைய நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆறுதல் தேடுறதும் கஷ்டமாக இருக்குது, தேடாமல் இருக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. சோஷியல் மீடியா இப்போது நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியா வந்து நிறைய நல்லதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தாட் வந்தால் நீங்கள் அது மாதிரி இதனால் வருதுன்னு சர்ச் பண்ணால் அதுக்கேற்ற ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இங்கே, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்காங்க இந்த உலகத்தில். பக்கத்துலேயே இருக்கவங்கள விட கணக்கு தெரியாத தூரமாக இருக்கிற உறவுகள் நிறைய இருக்காங்க. சந்தோஷமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஒன்றும் ஆகிடப்போகுது, ஒன்றும் ஆகாது. என்ன கழுத்தை நெரிக்கிற பிரச்சனையா, கடனா, என்ன இப்போ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு, இல்லைன்னா அடுத்த நாள் பண்ணலாம். அந்த மாதிரி நினப்பு வேண்டாம். நம்ம எவ்வளவோ கோத்ரூ பண்ணி வந்திருப்போம். ஒரு இந்த விஷயத்துக்காக நம்ம அப்படி ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சர்டன் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, இந்த செலிப்ரிட்டிஸ்க்கு எதனா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுனாலே ஓகே இவங்களுக்கு இதுதான் இருக்கும், இதுதான் காரணமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒரு ரீசனாக இருக்கும், இல்லைனா வந்து கடன் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பதில்லாம் என்னவாக இருக்கும்? இல்லை அவங்கவுங்க இடத்துல இருக்கும்போது தான் தெரியும். என்னோடது எனக்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது தான். ஆனால் நம்ம ஒரு விஷயம் கேட்போம், உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, உனக்கு இருக்கா, நீ எவ்வளோ பண்ணியிருக்க, எவ்வளோ இருக்கும்பாங்க. நம்ம அதுக்காக நம்ம கஷ்டப்படுறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டா நம்ம ஏதாவது பண்ண முடியும்? நான் கஷ்டப்படுறேன் அழுதுகிட்டா பண்ணணும் கான்ட்ரவர்சி. நம்ம அப்படி வேணாம். என்னோடய ஜாப் மூலமாக நான் வாழணும், என்னோடய ஜாப் மூலமாக நான் வரணும், அப்படி தான் என்னோடய இன்டென்ஷன் வந்து. நான் இது வரைக்கும் ஒர்க் போயிருக்கேன், நான் ஒரு ட்ரான்ஸ் உமன், எனக்கு வேலை கொடுங்கன்னு அப்படின்னு கேட்டு வேலை செஞ்சதில்லை. எனக்கு திறமை இருக்குது, நீங்கள் கொடுங்க நான் பண்ணுறேன், அப்படி தான் போயிட்டுருக்கேன். நம்ம வந்து அமௌண்ட்டு வந்து ரெகுலராக இப்போ நான் ஒரு ட்ரான்ஸ் உமனாக இருக்கேன்.
குறிப்பிட்ட சில யூனிக்கான கதாபாத்திரங்கள் தான் எனக்கு கிடைக்கும். எல்லா படத்துலேயும் எனக்கு எனக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4 படங்கள் அக்கா, அம்மான்னு எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு போய் கேட்கும்போது, ஏய் காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ ஒரு இதில் கேட்குறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். அதை விட நம்ம பணமாக கேட்க மாட்டோம். ஒரு 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 இது கேட்குறோம். அது வந்து சி போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. அட பாவிங்களா என்னடா இது இவ்வளோ இதாக இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் கஷ்டமாக அதனால தான் அவங்க வந்து அதை எப்படியாவது சரி கட்டணும், ஏதாவது பண்ணணும்னு அவங்க ஏதேதோ பண்ணுறாங்க. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா அப்படி தான் இருக்குது சொசைட்டி வந்து ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. நம்ம ஏதாவது கேட்க போயிட்டு அது வேறு மாதிரி ஆகிடுது.